Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரவையை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் பண்ண போகிறோம். இது வந்து காலையில் டிஃபன் இல்லை நைட் டின்னர் இல்லைனா லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னைக்கு வந்து 1 கப் அளவுக்கு வறுத்த ரவை எடுத்திருக்கேன். வெள்ளை ரவை வறுத்தது தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வறுக்காத ரவையை எடுத்தாலும் உங்களுக்கு இதே மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு தயிர் சேர்க்குறது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 கப்பு ஃபுல்லாக கேரட் வந்து துருவுனது சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கேரட், பட்டாணி, வெங்காயம், தக்காளி இந்த 4ம் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது எல்லாமே கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு தக்காளி அதே மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பட்டாணி, இது வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணி, இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா ரெசிபி கலர் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சாம்பார் தூள் சேர்க்குறேன். நான் இன்றைக்கி வந்து மிளகாத்தூளோ இல்லை மிளகு தூளோ சேர்க்கலை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கணுன்றதுக்காக நான் சாம்பார் தூள் சேர்த்திருக்கேன். இன்றைக்கி நல்லா 1 டேபிள் ஸ்பூன் இது ஃபுல்லாக சேர்த்திருக்கேன். ஸோ இதே காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நீங்கள் வந்து காரத்துக்கு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளோ இல்லை மிளகாத்தூளோ இல்லை பச்சை மிளகாவே கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மிக்சரை வந்து நான் இன்றைக்கி ப்ரௌன் ப்ரெட் எடுத்திருக்கேன், அதாவது கோதுமை ப்ரெட்டு. அந்த கோதுமை ப்ரெட்டுக்கு மேலே ஒரு கரண்டி ஃபுல்லாக மாவு வச்சு நான் இன்றைக்கி டோஸ்ட் பண்ண போகிறேன். இந்த ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள், கோதுமை ப்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே ஒரு கரண்டி ஃபுல்லாக இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஒரு கரண்டி ஃபுல்லாக அந்த ஃபில்லிங் வச்சுருக்கேன். இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஒரு தவா வச்சு நம்ம அதில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். இதுக்கு மேலே கொஞ்சமாக மட்டும் நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பிரெட் டோஸ்ட்லேயும் ட்ரை பண்ணி இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதில் வந்து ரவா ஊத்தப்பம் மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றி போட்டு பார்த்தோம். அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அதையுமே எண்டில் வந்து சேர்த்துருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம மேலே ஃபில்லிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரெட்டு வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். கீழே வந்து அந்த ஃபில்லிங் இருக்க மாதிரியும் மேலே வந்து ப்ரெட் இருக்க மாதிரியும் ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்க ரவை வந்து நல்லா வெந்துடும் உங்களுக்கு. டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் ஏதாவது செய்யணும் அப்படின்றப்போ நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்குறப்போ உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகும். இது ஒரு 3 டோஸ்ட்டு சாப்பிட்டாவே போதும், வயிறு ரொம்ப ஃபுல்லாகும். இப்போ மேலேயும் லைட்டாக வந்து வெண்ணெய் தடவிக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததும் நம்ம திருப்பி போட்டு இந்த சைடு இருக்க ப்ரெட்டும் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் நல்லா டோஸ்ட் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கீழ் சைடு வந்து நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பேக் சைடில் இருக்க இந்த ப்ரெட்டும் நல்லா வேகட்டும், நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்றது கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ பேக் சைடும் நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு.
பாருங்கள் இந்த சைடும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றிட்டு நடுவில் வந்து கட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கத்தி யூஸ் பண்ணலாம். இல்லைனா நான் வந்து இன்றைக்கி கிச்சன் சிசர்ஸ் யூஸ் பண்ணி இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்லா கரெக்டாக ஷேப்பில் வந்துச்சு. இப்போ நம்மளுடைய டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரவா டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்போ இதே மாவில் நான் வந்து சின்ன சின்னதாக ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி பார்த்தேன். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து டொமேட்டோ கெட்சப்போ இல்லைனா வந்து காரமாக ஏதாவது ஒரு சட்னியோ இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுக்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.